இன்று முதல் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை தாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் 2024 நவம்பர்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய மோதல் தற்போது உச்சம் தொட்டு வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டது முதலாக ஈரான் கடுமையான தாக்குதல்களை பிராந்தியம் முழுவதும் நடத்தி வருகிறது. குறிப்பாக தன்னுடைய எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை தாக்குகிற அதே நேரம் தாறுமாறாக இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பல செய்திகளை வெளியே விடாமல் இஸ்ரேல் தடுத்தாலும் இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் அதே போன்று வைனட் உள்ளிட்ட பல ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள மாத்திரம் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு தாக்கு நடத்துகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த தளங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்குள்ளதான் இருக்கிறது. குறிப்பாக குவைத் மேல தாக்குதல் நடத்துறாங்க, கத்தர் மேல தாக்குதல் நடத்துறாங்க, பஹ்ரைன் மேல தாறுமாறான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அதே நேரம் துபாய் மேல கடுமையான யுஏஇனுடைய பகுதிகள் மேல கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஈவன் சவுதியினுடைய ரியாதுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸை இலக்கு வைத்து கடும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே போன்று சைப்ரஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஏன்னா சைப்ரஸ்ல இஸ்ரேலுடைய பேஸ் இருக்கிற காரணத்தினால சைப்ரஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. நேற்றைய தினம் ஒமான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்று முதல் ஜோர்தான் மேலையும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஈரான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, உங்க நாடுகள் மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாடுகளோடு நாங்கள் நட்புல இருக்கிறோம், அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகள் தான் இலக்கு வைக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த அரபு நாடுகள் எல்லாம் இணைந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஈரானுடைய தூதுவர்களை, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர்களை அழைத்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. அதான் அபிஷியலாக இன்டர்நேஷனல் லா பிரகாரம் செய்ய வேண்டிய விவகாரம். யுஏஇ கூடுதலாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய எம்பசியை மூடி இருக்கிறாங்க. தங்களுடைய எம்பசி ஈரான்ல இருந்தது, அதை மூடி அங்க இருக்கக்கூடிய தூதரை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் கூடுதலாகவே யுஏஇ செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது பதட்டம் உச்சம் தொடுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மேலேயே 4 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய உச்சகட்ட தாக்குதல்களாக இதுவெல்லாம் பார்க்கப்படுகிற அதே நேரம் ஹொர்முஸ் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. வளமையில இந்த தாக்குதல்களை ஹவுத்தீஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஹவுத்தீஸ் களத்துக்கு வரல. இந்த தாக்குதல்களை தற்போது முழுவதுமாக ஈரானே பண்றாங்க. இதுவரைக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு கப்பலுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய 3 மாபெரும் பெட்ரோல் டேங்குகளுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். டேங்கர்கள், அது கப்பல்கள். அந்த கப்பல்கள் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். இதே நேரம் தற்போது பெட்ரோல் எரிபொருட்களுடைய விலையேற்றம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக குறிப்பாக ஜப்பான் இன்றைய நாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பெட்ரோல் விலையேற்றம் தாங்க முடியாததாக மாறிவிடும் ஈரான் மீதான தாக்குதல்கள். எனவே இதுக்கு உடனடியாக முடிவு வரணும், இல்லைனா உலகம் முழுவதும் இதனுடைய தாக்கத்தை செலுத்த வேண்டி வரும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எந்த காரணம் கொண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் எங்களுடைய போர்சஸ் ஈடுபட மாட்டாது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு நடுவில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஈரானுடைய ஃப்ரக்சிஸ் குழுக்களாக இயங்கக்கூடிய ஹவுத்தீஸ், அதே போன்று கதாயிபு ஹிஸ்புல்லா ஈராக்ல இருக்கிறாங்க. இந்த 2 சாராரும் இதுவரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் இந்த தாக்குதல்களுக்குள்ள பண்ணல, கண்டனங்களை தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்று முதல் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை தாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் 2024 நவம்பர்ல ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அந்த யுத்த நிறுத்தம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோட செய்து கொண்டது கிடையாது, லெபனான் கவர்மெண்ட் இஸ்ரேலோட செய்து கொண்ட ஒரு யுத்த நிறுத்தம். அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப அமைதி காத்து வந்தார்கள். கடுமையான தாக்குதல்கள் அதுக்கப்புறம் யுத்த நிறுத்தம் மீறலாக ஹிஸ்புல்லாக்கள் மேலே இஸ்ரேல் நடத்தி வந்த நிலையிலேயும் எந்த விதமான பதில்களை
யுத்தங்களையும் தாக்குதல்களையும் நடத்தாமல் 2024 நவம்பர் முதலாக ஹிஸ்புல்லாக்கள் அமைதியாக இருந்து வருகிறார்கள். அதற்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரணம், ஹிஸ்புல்லாக்களுடைய முக்கியமான பல தலைவர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹசன் நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்டது, அதற்கு பிறகு ஹிஸ்புல்லாக்களுடைய ஃபுவாத் ஷுக்கூர் ஜெனரல் கொல்லப்பட்டது. இப்படி நிறைய தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டதுனாலையும் சிரியாவினுடைய இழப்பு காரணமாக அவர்களுக்குரிய ஆயுதங்கள் வறுத்து குறைந்ததுனாலும் அவங்க தாக்காமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது நேரடியாக தாக்குதலுக்கு களமிறங்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அதாவது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு போர்ட், மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருக்கிற ஹைஃபா போர்ட்டுக்கு அங்க இராணுவ தளவாடங்களும் இருக்கிற காரணத்தினால மிக கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். 15 மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு, 15 மாத காலங்கள் கிட்டத்தட்ட அமைதியாக இருந்ததற்கு பிறகு தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோடு ஏற்கனவே லெபனான் மேலே ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவம், ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் உச்சகட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி 2 கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துகிறது, அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணமே ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டதுதான். ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரியதொரு தாக்கமாக தற்போது இந்த ரீஜனுக்குள்ள வந்துடும். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, அடுத்ததாக ஹவுத்தீஸ் களத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹவுத்தீஸ் களத்துக்கு வந்தாங்கன்னா கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. கத்தாய்பு ஹிஸ்புல்லா களத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற அமெரிக்க நிலைகள் மேலே அவங்க தாக்குதல்களை நடத்துவார்கள். தரைப்படை என்கிற வகையிலையும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் பிராந்தியத்தில் அதாவது அரபு நாடுகளுக்கு தான் பெரிய அழுத்தமாக இது மாறப்போகிறது. அரபு நாடுகள் தான் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. ஈரான் தன்னுடைய ஆன்மீக தலைவருடைய இழப்புக்கு பழிக்கு பழி தீர்த்தியாகவும் எங்கள் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத வகையில் கடுமையாக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு அவங்க தாக்குதல் நடத்தி 5 அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. 5 சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக 5 பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க, அதை விட அதிகமாக கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2வது, அந்த விமானம் தாங்கி கப்பலில் வேறு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை, வெளிவரவும் விடமாட்டாங்க என்பது நமக்கு தெரியும். மேற்கு ஊடகங்கள் முழுவதுமாக மேற்குக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், இந்த செய்திகளை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். இந்த நிலையில தான் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து திரண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. உடனுக்குடன் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இணைந்து கொண்டு, அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்களையும் அதே போன்று நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹு தாலா அனைவரையும் நிம்மதியாக இருக்கிற, அமைதியாக இருக்கிற, யுத்தங்கள் அற்ற, தாக்குதல்கள் அற்ற, ஆக்கிரமிப்புகள் அற்ற ஒரு பூ உலகை நமக்கு தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த புனிதமிக்க ரமலானிலே முன்வைப்போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.